ஸோ அவங்களோட கைடன்ஸ் படி தான் நான் ஈசிக்குள்ளே வந்தேன். இப்போ ஈவந்தோ நீ கோரில் படித்தாலுமே அந்த கோருக்கான கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வரானா ஒரு கொஷின் மார்க். இப்போ இருக்க ஃப்ரெஷர் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி ஏஐ நினச்சி தான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ தாண்டி ஒரு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க வந்துட்டு என்ன நினைக்கணும்? ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க டூ டூ லிஸ்ட் பண்ணேன், கேல்குலேட்டர் பண்ணேன். அது வந்து இந்த டைமில் அது வந்து யூஸே ஆகாது. ஆன் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் ஸோ வந்துட்டு எதை கிடைச்சா ஜாப் கிடைக்கும், இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாபுக்கு எப்படி போகிறது? ஹலோ மக்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஐடியா டு இம்பாக்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன ஸ்பார்க்கோட ஒரு பெரிய காட்டுத்தீயை உண்டாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் சரி, ஐடியா இல்லைனாலும் சரி, இந்த பாட்காஸ்ட்டோட எண்டில் உங்களோட லைஃப்பில் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறது தான் இதோட மோட்டோ. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஜாப் லே ஆஃப்ஸ் இருக்குது, இல்லை ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆகுது. ஈவன் வந்துட்டு ஹெச்ஆர்ஸ் ரெஸ்யூம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய அப்ளிகேஷன்ஸை நம்மளோட ரெஸ்யூம்ஸை ரிஜெக்ட் பண்ணுதுன்ட்டு. பட் இதெல்லாம் தாண்டி ஏன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதையும் தாண்டி நம்ம எப்படி வந்துட்டு இந்த ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடியில் இன்னும் என்ட்ரு ஆகிறது வந்து ஒரு அட்வைசபிள் திங்கா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவர் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 7+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவரே ஏஐக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் பார்த்து இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். வெல்கம் அர்ஜுன். யா, தேங்க்ஸ் அக்ஷய். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ டு திஸ் பாட்காஸ்ட். ஸோ உங்களோட பாட்காஸ்ட் அந்த ஐடியாஸ் டு இம்பேக்டே வந்து ஒரு எப்படின்னா அந்த நேம்லேயே வந்து நீங்கள் வந்து ஃபுல் மீனிங்கும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ என்னென்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் வந்து ஐடியாஸ் இருக்கும், ஆனால் அது எப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக க்ரியேட் பண்ண தெரியாது. சில பேருக்கு வந்து இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கும், பட் ஐடியாஸ் இருக்காது. ஸோ ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு பெட்டர் வே டு என்னோட ஐடியாஸை நான் எப்படி என்னோடய வாழ்க்கையில் இம்பாக்டாக மாற்றுறேன்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. யா, ஸோ வெல்கம். அண்ட் எனக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு ஈஸி பேக்ரவுண்ட், ஐடி பேக்ரவுண்ட் கிடையாது. அண்ட் ஆனால் எப்படி இந்த ஐடின்ற ஒரு விஷயம் வந்துக்குள்ளே வந்தீங்க? எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? யா, ஸோ இப்போ எப்படின்னா நான் 2015 வந்து நான் 12th கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ தென் என்னோட இதுனா நான் மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கணும்னு தான் ஆசை. பட் என்னென்னா ஆஸ் ஃபேமிலி ஒரு லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களே. ஸோ எனக்கு வந்து என்னோட லைக் அங்கிள் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா லைக் ஈஸி எடு, ஸோ அதுதான் வந்து ஃப்யூச்சர் அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் படி தான் நான் ஈசிக்குள்ளே வந்தேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஈஸி வந்து நான் கோடிங் ஸ்ட்ரீம், நான் சிஎஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஆனால் என்னோடய காலேஜில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ அவங்க வந்து ஸ்கில் ரேக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கூட லைக் டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நீ லைக் சிஎஸ்சிஆர் இசிஆர் ட்ரிபிள் எனி ஸ்ட்ரீம் நீ வந்து அதில் வந்து நீ ஒரு மெம்பர், அதில் இருக்கிற கோடிங் சேலஞ்சஸை நீ வந்து சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இன்னொரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இருக்கிற காலேஜஸில் வந்து இப்போ ஈவந்தோ நீ கோரில் படித்தாலுமே அந்த கோருக்கான கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வரானா ஒரு கொஷின் மார்க். ஸோ மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸாக பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து லைக் ஸோ அதுவுமே என்னோட லைக் ஐடி ஜேர்னிக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நான் கோட் ட்ரை பண்ணேன், பட் ஸோ சில எவல்யூஷன் க்ரைட்டீரியாவில் என்னால் மெட் பண்ண முடியல. ஸோ அதனால் ஐ சூஸ் லைக் ஐடி. ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னி. ஸோ அதே மாதிரி நான் என்னோட அப்போ வந்து லைக் இந்த ஏஎல்லாம் இல்லை. ஸோ ஒரு பேசிக் நான் லாஜிக்கல் ஸ்கில் இருந்தால் போகிறோம். அது நான் அந்த ஸ்கில் ரேக் பிளாட்ஃபார்மில் டெவலப் பண்ணிட்டேன். தென் அது மாதிரி நான் ஆஃப் கேம்பஸில் வந்து லைக் ப்ளேஸ் ஆகிட்டு நான் வந்து இந்த ஐடி வேல்குள்ளே வந்துட்டேன். ஓகே, யா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஏஐக்கு முன்னாடி ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஹேக்கர் ரேங்க் இப்போ இருக்க பசங்களுக்கும் ஏஐக்கும் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். பட் ஆனால் வந்துட்டு இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எனக்கு தெரியும் ஒரு தனியாக ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க அப்பார்ட் ஃப்ரம் யர் ப்ரொஃபஷன். அண்ட் அதை வச்சு நிறையவே இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் தி மோஸ்ட் ஃபன்னஸ்ட் வே, நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இருக்கிறதே ஃபன்னியஸ்ட் வேல வந்துட்டு நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். யா, ஸோ எது கேட்குறீங்க எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னது என்னோடய ப்ரொஃபஷனுக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆனேன் ஐடிக்குள்ளே. அதை தாண்டி நான் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வரும்போதே எனக்கு தெரியாத ஒரு பேஷனும் பில்ட் ஆச்சு. ஸோ அதுதான் மீம் கிரியேட்டிங். ஸோ ஆஸ் யூஸ்வல் லைக் அந்த 6 மந்த்துங்கிற வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். லைக் என்னென்னா நம்ம வந்து புது வேர்ல்டு, ஸோ என்ன பண்ணுறது. ஸோ காலேஜில் ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுவாங்க. பட் நம்ம ஐடிக்குள்ளே வந்தோடனையும் லைக் யாரும் வந்து உங்களுக்கு வந்து வா அப்படின்ட்டு லைக் கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நாமளே தான் ஓனர் லேர்ன் பண்ணோம். ஸோ அந்த டைமில் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ அந்த ஸ்ட்ரகிளை கொஞ்சம் ஃபன்னாக மாற்றணும் தான் அந்த மீம் கிரியேட்குள்ளே வந்தேன். ஸோ அது அப்படியே லைக் ஆஃப்டர் கொரோனா வந்து லைக் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தோம். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா லைக் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓகே நீ வந்து காலேஜ் குரூப்பை தாண்டி நிறைய பெரிய லைக் அவுட்டர் சைட் பாரு, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஸோ அதில் உன்னோட ஸ்கில்லை காமி அப்படின்ட்டு லைக் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இந்த ஐடி மாப்பிள்ளைங்கிற ஒரு மீம் பேஜை க்ரியேட் பண்ணேன். ஸோ வி ஸ்டார்ட் வித் 2. அவன் பேர் பாலா, பட் அவன் வந்து இப்போ வந்து லைக் நோ மோர் இன் தி வேர்ல்ட். ஸோ மெடிக்கல் இஷ்யூஸ்னால அவன் இல்லை. ஸோ இப்போ என்னென்னா அதுக்கு போனதுக்கப்புறம் நான் அது அப்படியே லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஆஸ் யூஸ்வல் மீம்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆஃப்டர் சம் டைம் வந்து என்னென்னா
ஒரு லைக் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, ரியல் டைம் அனலாகின்னு ஒரு வேர்டிங் வரும். என்னன்னா, ஒரு கான்செப்டை ரியல் வேர்டோட ரிலேட் பண்ணி படித்தோம்னா ஈஸியாக புரியும். ஸோ அதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து லைக் ஆஸ் யூஷுவல் நம்ம மீம்ஸ் போடுறத தாண்டி நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு கைட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக கைட் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ தான் என்னன்னா ரியல் வேல் அனலாகி அந்த கான்செப்டை நான் வந்து மூவிஸ் கூட ரிலேட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஒரு கான்செப்டை எப்படி மூவி சீனோட ரிலேட் பண்ணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அது என்னென்னா லைக் மீம்ஸ்க்காச்சு, லைக் டெக்னிக்கல் கண்டென்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு புது கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தேன். ஸோ அதனால தான் லைக் பேஜ் வந்து லைக் ஹிட் ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதுவும் என்னோட க்ரோத்துக்கான முக்கியமான காரணம். ஆப்வியஸாக வந்துட்டு நீங்கள் இப்போது இந்த ஐடி மாப்பிள்ளைன்றது வந்து க்ரியேட் பண்ணுறப்போ அதில் முக்கியமாக இருக்கிற விஷயமே வந்துட்டு நான் பார்க்குறது வந்து அந்த பர்டிகுலர் ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு கிளிப்பை எடுத்து அந்த கிளிப்புக்கு ஒரு டேக் பண்ணிவிட்டு அதை ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரிலேட் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் ரியலி அன் திங். ஏன்னா நிறைய டாபிக் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். பட் படம்னா ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து ஆக்சுவலாக ரொம்பவே வந்து நீங்கள் நெயில் பண்ணிட்டுருக்கீங்க. அதுவும் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நிறைய மீம்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து 1 மில்லியன் ஷார்ட்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. ஓகே ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பேசிக்காக வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ நிறைய ஏஐஸ் வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஃப்ரெஷராக இருக்கீங்க. நம்ம இருந்த ஃப்ரெஷர் காலகட்டங்கள் வேறு. பட் இப்போ இருக்க ஃப்ரெஷர் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு காலேஜ்லேருந்து ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஐடி டெக்னாலஜியில் இருக்காங்கன்னே எடுத்துக்கலாம். ஐடியில் சிஎஸ்சியில் இருக்காங்க. இவங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், நான் வந்து லைக் 2019 வந்து லைக் இந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏஐ எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட்குள்ளே வராங்கன்னா, ஸோ உனக்கு வந்து லைக் ஜாவா தெரியணுமா, பைத்தான் தெரியணுமா, C++ எதுவுமே கேட்க மாட்டாங்க. லாஜிக்கல் ஸ்கில் இருக்கா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணினா யூ ஆர் கிளியர்டு. அதே மாதிரி ஒரு ரியல் டைம் லைக் சினாரியோ கொடுப்பாங்க. அந்த ரியல் டைம் சினாரியோ நீ எதில் வேணால் நீ பில்ட் பண்ணலாம், லைக் சொல்யூஷன். ஸோ பட் இப்போ எப்படின்னா இந்த ஆஃப்டர் லைக் 6 to 7 இயர்ஸில் வந்து நிறைய டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துருச்சு, லைப்ரரிஸ் வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து இப்போ ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சார் இப்போ ஃப்ரெஷர்ஸ் அதே மாதிரி பியூர் கோடிங்கை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ பியூர் கோடிங்கை தாண்டி லைக் லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க்கை தாண்டி இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ ஏஐ எம்எல்னு நீங்கள் பார்க்கும்போது இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐஎம்எல்னா நீ வந்து மாடல்ஸை ட்ரெயின் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும், அப்படி கிடையாது. அது வந்து ஏஐஎம்எல் ஜாப்ஸ். ஸோ நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக பண்ணிங்கன்னா நம்ம அதுக்கு தானே லைக் ரோட் மேப் ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் நார்மலாக வந்து நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக வரேன், எஸ்டியாக வரேன், இல்லை லைக் ஆர்எல்ஸ் டெவாப்ஸு க்ளவுட் வரேன்னா நீங்கள் ஏஐ ஏஜென்ட்டை யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ யூஸ் பண்ண மீன்ஸ் நம்ம இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் வந்து நம்ம ChatGPT Go ஃப்ரீயாக வருது, லைக் ஜெமினி ப்ரோ ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கிட்ட வந்து லைக் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் மட்டும் வாங்காமல் அந்த சொல்யூஷனுக்கான ஆக்சுவல் மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் பார்க்குற எல்லா ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கற்றுக்குறாங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கனா சால்வ் பண்ணுறாங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு. பட் என்னென்னா அதுலேருந்து நான் வந்து ஒரு லைக் கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், இதை எப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னா சொல்யூஷன் தாண்டி அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்கன்னு முக்கியம். ஸோ அதை ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சு நீங்கள் வந்து உங்களோட லைக் அப்பார்ட் ஃப்ரம் சொல்யூஷன் தாண்டி லைக் உங்களோட லேர்னிங்காக நீங்கள் வந்து அது மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். ஓகே அர்ஜுன். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதில் வந்துட்டு நிறைய ஆல்ரெடி ஏஐ நினச்சி தான் நிறைய பேர் பயந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐயை தாண்டி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவங்க வந்துட்டு என்ன நினைக்கணும்? லைக் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கணும்? இல்லை வந்துட்டு என்ன பண்ணால் அவங்களால ஒரு ப்ராப்பராக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏஐ அந்த கான்செப்டே விட்டுரும். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து இப்போ ஐடி வேல்குள்ளே வரணும், லைக் எம்என்சிக்குள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? ஸோ சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லைக் 5 இயர்ஸ் பேக் வந்து லைக் ஸ்கில் இருந்தால் போதும். பட் இப்போ வந்து என்னென்னா எவிடன்ஸ் முக்கியம். இப்போ ஸ்கில்லை தாண்டி எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ் மீன்ஸ் லைக் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ காலேஜில் வந்து நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பீங்க, ஆர் காலேஜில் வந்து ஏதாவது ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். தென் அது இல்லாமல் நமக்கு லைக் ப்ரொஃபஷனலுக்கான ஒரு 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 சி தான் நம்மளோட லிங்க்டின். ஸோ லிங்க்டினில் வந்து மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் தான் இருப்பாங்க. அதில் வந்து ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க, கம்பெனி சிஇஓஸ் இருப்பாங்க, ஸோ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ உங்களோட லேர்னிங்ஸ், உங்களோட அவுட்கம்ஸை அங்கே போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கான ஒரு ட்ராக் ரெக்கார்டாக இருக்கும். ஏன்னா எவிடன்ஸை ஷோ பண்ணுறது நம்மகிட்ட வேறு பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஸோ இப்போ என்னென்னா இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்கில்லை தாண்டி எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் வந்து அப்ஸ்கில் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உள்ளார வந்துடலாம். இப்போ எல்லோரும் ஃப்ரெஷர் லேக் ஆகுதுன்னா ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டேன், எனக்கு ஜாப் கிடைக்கல. ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறான்னா சிம்பிள் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ரியல் டைம் சினாரியோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க
டூ டூ லிஸ்ட் பண்ணேன், கால்குலேட்டர் பண்ணேன், அது வந்து இந்த டைமில் அது வந்து யூஸே ஆகாது. ஒரு ரியல் டைம் சினாரியோ இப்போ வந்து இதை லைக் ஒரு இப்போ அன்ஹானஸ்டி இப்போ எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்ஹானஸ்டி வந்து லைக் மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா கிராஷ் ஆயிரும். இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் ஆல்மோஸ்ட் 2 to 3 ஹவர்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இப்போ ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம். அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் ஷோ கேஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ணுங்கள். அந்த சொல்யூஷன் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸோ இல்லை ரெக்ரூட்டர்ஸோ நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர் அப்படின்னு நம்ம பேசிட்டோம். ஃப்ரெஷரை பற்றி பேசினாலே வந்துட்டு அடுத்த 2 விஷயம் முக்கியமான விஷயங்கள், ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ். ஸோ வந்துட்டு எதை கிடைச்சா ஜாப் கிடைக்கும், இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாபுக்கு எப்படி போகிறது? ஸோ ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட லைக் ஒரே டிஃப்ரென்சியேஷன் தான். ஸோ உங்களோட எத்தனை பேர் நீங்கள் அவங்க கூட காம்படிட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆன் கேம்பஸில் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட காம்படிட் பண்ண போகிறீங்க. ஆஃப் கேம்பஸில் மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கவுண்ட்டு தான் மாறுமே தவிர ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஹைரிங் ப்ராசஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஆன் கேம்பஸில் வந்து சில காலேஜஸ் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிமம் இவ்வளோ பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுன்ட்டு இருக்கும். ஸோ அதனால் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கில்ஸ் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அங்கே நிறையா இருக்கும். ஆனால் ஆஃப் கேம்பஸில் பியூர் அண்ட் பியூர் ஸ்கில் இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, எப்பயுமே என்னோடய மைண்ட் செட்டில் இருக்கிறேன்னா, இப்போ 10ல் ஒருத்தராக நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். இப்போ நானும் ஆஃப் கேம்பஸ் போயிருக்கேன். அப்போ நான் என்னையை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா தான் நம்மளோட நேம் வந்து அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ ஓகே லைக் அர்ஜுன் அப்படின்னு நேம் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நான் எப்படி என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சேன்னா, எல்லோரும் வந்து லைக் ரெஸ்யூம் லைக் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ரெஸ்யூம் முக்கியம். ஸோ எல்லோரும் என்னென்னா லைக் வேர்டிங்கில் லைக் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து காமனான டெம்ப்ளேட் யூஸ் பண்ணாங்க. நான் வந்து லைக் அதுக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக லைக் வெப்சைட் இருந்துச்சு. லைக் நீங்கள் வந்து என்னென்னா என்ஹான்ஸ் ஈவென்ட் இப்போ நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி, அதை வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த டைமில் வந்து லைக் அது மாதிரி ஒரு வெப்சைட் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து என்னோடய ரெஸ்யூம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணேன். ஸோ இன்னொன்று என்னென்னா, பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்காமல் கலரில் எடுத்து போனேன். ஸோ கலரில் எடுத்து போகும்போது நம்மளோட ரெஸ்யூம் வந்து அட்ராக்ட் ஆகும். லைக் அங்கே இருக்கிற லைக் ஹைரிங் பீப்புள்ஸ் கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறீங்கிற பொறுத்து உங்கள் ஸ்கில் தாண்டி ஒரு சில இதை வந்து ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அது இல்லாமல் லைக் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். தென் உங்களோட ஒர்க் அங்கே வந்து லைக் ப்ரீவியஸாக நீங்கள் ஏதாச்சும் சின்ன லைக் இன்டர்ன்ஷிப் பண்ணிங்க அதெல்லாம் ஒர்க் போகும். ஸோ இது மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதெல்லாம் பண்ணுறதுக்கு தயக்கப்படுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆஃப் கேம்பஸில் ஆன் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிடலாம். நீங்கள் சொன்ன அந்த கலர் ஜெராக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து இப்போ காலேஜ் வழியாக போனாலும் நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை காலேஜே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெம்ப்ளேட் வச்சு இந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணணும்னு இது பண்ணாங்கன்னா அங்கே நம்ம என்ன பண்ணுறது? ஸோ மோஸ்ட்லி அது வந்து லைக் அவங்க வந்து சஜஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. லைக் உங்களோட ரெஸ்யூமை கொண்டு போய் காமிங்க. ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ் நம்ம புரிய வைக்கலாம். மேபி லைக் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து லைக் நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க நம்ம கொடுக்கலாம். ஸோ இது எப்படின்னா லைக் நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணோம் கரெக்டாக ஒர்க் ஆனால் மற்றவங்களும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ அதுதான். ஸோ அது நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அந்த ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு விஷயத்தை அவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணி பார்க்கலாம். ஒரு ட்ரை கொடுத்து அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களோட சைடோட இதை பேசலாம். லைக் காலேஜில் இப்போ ரூல் போடுறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணுன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால். பட் உங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் கொடுக்கும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றப்போ ஆப்வியஸாக பண்ணலாம் அப்படின்றீங்க. சினிமா டைலாக் மாதிரி தான், ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ சண்டை செய்யணும். அது மாதிரி தான் நம்ம அந்த மைண்ட் செட்டில் எப்பயுமே இருக்கணும். சூப்பர். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஏடிஎஸ்னு ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ பேசிக்காக இந்த ஏடிஎஸ்ன்ற வார்த்தையை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியணும், அவங்க அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அவங்க? ஸோ இப்போ எப்படின்னா ஏடிஎஸ்ங்கிற அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இப்போ முன்னெல்லாம் இருந்தேன்னா ஒவ்வொரு ஹெச்ஆரும் ரெஸ்யூமை ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி என்னோட ரெக்ரூட் நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்து அவங்க வந்து ஒரு 10 செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த கீவேர்ட்ஸில் எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து லைக் 10ல் 8 மேட்ச் ஆகுது, 7 மேட்ச் ஆகுதுன்னா உங்கள் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை அந்த கீவேர்ட்ஸ் வந்து லைக் பிலோ 5 இருந்துச்சுன்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து மேனுவல் ஒர்க்கு. ஸோ அதுக்கான மேனுவல் இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ஆட்டோமேஷன் டூல் தான் இந்த ஏடிஎஸ் டூல். ஸோ எப்படின்னா அதுகிட்ட ஃபீட் பண்ணிடுவாங்க, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த கீவேர்ட்ஸ் இருக்கணும், எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு கொடு. ஸோ அந்த ஏடிஎஸ் டூல் என்ன பண்ணுன்னா 1000 ரெஸ்யூம் வந்து ஃபீட் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து அது லைக் ஃபில்டர் பண்ணும். லைக் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு எந்தெந்த ரெஸ்யூம் மேட்ச் ஆகுது கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்து உங்கள்கிட்ட வந்து லைக் அந்த ஹெச்ஆருக்கு வந்து ஒரு இந்த 10 ரெஸ்யூம் தான் மேட்ச் ஆகிருக்குன்றோம். மீதி இருக்கிற 90 ரெஸ்யூம் வந்து ரிஜெக்டட். ஸோ அப்போ என்னென்னா சில பேர் வந்து ஒரே ரெஸ்யூமை எல்லா ஜாப்புக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட்னாலும் சரி, பேக் எண்ட்னாலும் சரி, ஃபுல் ஸ்டாக்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ரெஸ்யூமை. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா,
ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து மேட்ச் ஆகிருக்கா இல்லையா, அதுக்கு நிறைய டூல் இருக்குது. ஸோ உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணலாம், தென் உங்களோட ரெஸ்யூமும் ஃபீட் பண்ணலாம். அந்த டூலே உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஏடிஎஸ் ஸ்கோர் வருதுன்னு. ஸோ அப்ராக்சிமேட்லி லைக் 70க்கு மேலே இருந்துச்சா ஆல்மோஸ்ட் எல்லா ஏடிஎஸ்லேயும் உங்களோட ரெஸ்யூம் வந்து கிளியர் ஆகும். அதை வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னன்னா எல்லாமே சோம்பேறி. லைக் இந்த டைமில் எல்லாமே சோம்பேறி. யாரா வந்து லைக் ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுறேன்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக 5 to 10 மினிட்ஸ் ஆகும். பட் அந்த 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து இப்போ வேஸ்ட் பண்ணுறது ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ அதனால் லைக் ஒவ்வொரு ரெஸ்யூமும் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், லைக் அந்த ஜாப் ஜேடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் மேஜர் ஃப்ளாவாக இங்கே இருக்குது ஃப்ரெஷர்கிட்ட. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ அதே தான் பண்ணுறாங்க. ஸோ எப்போயோ ரெஸ்யூமை ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ எதுவுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ண மாட்டாங்க, அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கூட அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே அர்ஜுன், ஸோ ஃப்ரெஷர்ஸில் நிறைய பேசியாச்சு. பட் ஆனால் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஏஐ தெரிஞ்சிருக்கணுமா? ஏஐ இப்போ இருக்கிற வேர்ல்டில் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. பட் ஃப்ரெஷருக்கு இது என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும், இல்லை அவங்களுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும்? ஏஐ பற்றி சொல்லணும்னா மேஜர்லி 2 பார்ட் தான். ஒன்று வந்து லேர்னிங் பாத், இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட் பாத். ஸோ லேர்னிங் பாத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே யூஸ் பண்ணுற ஜெமினி, ChatGPT அண்ட் பெர்ப்ளெக்சிட்டில வரும். தென் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டப் கோபைலட் இருக்கும், தென் கிளாட் இருக்கும், கர்சர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு லேர்னிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். லேர்னிங்கில் வந்து நம்ம ChatGPT கோவும் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, ஜெமினி ப்ரோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களோட லேர்னிங்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல்ஸு, கீக் ஃபார் கீக்ஸ் அதுதான் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன்னா அதுதான் எங்களுக்கு வந்து பியூர்லி லேர்ன் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ என்னன்னா நான் என்ன ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன்னா அதில் ஏதாச்சும் எனக்கு புரியலைன்னா நான் இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு தான் நான் போவேனே தவிர சரி எனக்கு ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் வரைக்கும் நான் வந்து லூப்லேயே இருப்பேன். பட் இப்போ வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ ஒரு மென்டர் மாதிரியோ அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து உங்க கூட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்டைலில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அதனால் உங்களோட லேர்னிங் வந்து நான் வந்து நான் ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கு வந்து நான் 1 to 2 days ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து லைக் 1 to 2 ஹவர்ஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு அட்வான்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ ஏஜென்ட் வச்சு உங்களோட லேர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு தென் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஐடிக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங் ஃபேஸ். ஸோ ஏன்னா அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா உங்களோட லாஜிக்கல் ஸ்கில் வந்து டெவலப் ஆகாது. ஸோ நாம் வந்து அதை டிபெண்ட் பண்ணி போயிடுவோம். ஸோ என்னோட ஐடியா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லேர்னிங் ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் டெவலப்மெண்ட் ஃபேஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஐடிக்குள்ளே ஒரு ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம ஆன் கேம்பஸ் பேசணும், ஆஃப் கேம்பஸ் பேசணும், எது வந்துட்டு ஈஸி எது கஷ்டம்னு பேசணும். இதெல்லாம் தாண்டி வந்து சில பேருக்கு இருக்க டவுட் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்க ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீலான்சிங்க்கு ஏதாவது ஸ்கில் தேவையா, உங்களுக்கு பண்ணால் தான் கிடைக்குமா, அதை பற்றி உங்களோட டேக் என்ன? கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்களுக்கான ரைட் ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ணணும். ரைட் ஸ்கில் செட் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்வொர்க், ஃபீவர் அப்படின்னு ஜாப் ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அந்த யார் போஸ்ட் பண்ணுவோம் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஏராவாக மாறிட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஆஃப்லைன் ஸ்டோரில் இருக்கிறீங்க ஆன்லைன் ஸ்டோருக்கு கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நான் ஸ்டே பண்ணுற பிஜியில் இருக்கிற அவரே வந்து என்னென்னா ஒரு வெப்சைட் வச்சுருக்காரு. ஸோ எல்லாமே மாடர்னாக வெப்சைட் டிபெண்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட சரௌண்டிங்ஸில் யாராச்சும் அப்படி இருக்காங்களா, ஸ்டோர்ஸ் இருக்கா, ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது மாதிரி என்கிட்ட இந்த ஸ்கில் செட் இருக்குது, இந்த ஸ்கில் செட் வச்சு உங்களோட ஆஃப்லைன் ஸ்டோரை ஆன்லைன் ஸ்டோராக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான நீங்கள் வந்து போய்ட்டு அவங்க கூட வந்து பேசலாம். ஸோ பேசி அவங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வெப்சைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் ஆகும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்யூச்சரில் அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி சைட்ஸில் தான் போய்ட்டு நம்மளால் வந்து பிட் பண்ணியோ அந்த ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு அப்படின்றது அவசியம் கிடையாது. சுற்றி இருக்கவங்ககிட்டே உங்களால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுவே ஒரு ப்ராப்பரான ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட், ஆமாம். ஓகே, சரி. ஸ்டார்டிங் நீங்கள் சொல்கிறப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு ஸ்கில் இருக்கணும், அவங்க அந்த ஸ்கில் வச்சா தான் ஃப்ரீலான்சிங் போக முடியும்னு சொன்னாங்க. அந்த ஸ்கில் என்னது? பேசிக்காக ஃப்ரெஷர் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க. ஸோ வெப்சைட் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் மோஸ்ட்லி ரியாக்ட், பேக் அண்ட் நோடு, பைத்தான் அது மாதிரி ஸ்கில் செட். ஸோ உங்களோட நீட் என்ன? ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறீங்க, வெப்சைட் பண்ண போகிறீங்களா, அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்களா, மொபைல் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்களா, இல்லை டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்களான்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணணும்.
ஸோ முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன ஸ்கில் செட் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணணும். அந்த ஸ்கில் செட்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு அதை சூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு ரோட் மேப் க்ரியேட் பண்ணணும். அந்த ரோட் மேப்க்கு வந்து ப்ராப்பராக லைக் ஒரு டெக்னாலஜி நீங்கள் படிக்கணும் அப்ராக்சிமேட்லி ஒரு 3 months ஆகும். ஸோ லைக் அது வந்து ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை மந்த் ஆகும், எத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னு பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும். சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஒரு ஃபுல் ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரீலான்சராக வர முடியும். ஸோ ஃப்ரீலான்சரை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஜாப்குள்ளேயே போக முடியும். ஸோ என்னோட ஐடியா என்னென்னா லைக் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா உங்களோட 3rd இயர்லேருந்தே நீங்கள் வந்து இந்த லைக் இதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 4th இயரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே வர முடியும். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பிளேஸ்மெண்ட் இல்லைனாலுமே ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு வேலிடான பாயிண்ட். லைக் 3rd இயர்லேருந்து பண்ணுறது. ஏன்னா வந்துட்டு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அப்புறமா பண்ணாங்கன்னா இது ரொம்பவே டிலே ஆகிடும். அப்புறம் வந்து திரும்ப இந்த 6 months 1 yearலாம் வந்துட்டு செலே ஆகுது. கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தால் என்ன வராட்டியா அது மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் என்னென்னா ஏர்லி ஸ்டேஜில் எந்த அளவுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்களோ மோர் தென் குட். ஸோ இப்போ வந்து ஃப்ரீலான்சிங்கில் இந்த ஐடிக்குள்ளே வரத்துக்கோ இல்லை ஐடிக்குள்ளே வரத்துக்கு கூட வந்துட்டு பேசிக்காக டிகிரி சர்டிஃபிகேட்லாம் பார்க்குறாங்க. ஃப்ரீலான்சிங்க்கு இந்த மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை. நீங்கள் 3rd இயர்லேருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொன்னால் 3rd இயர்லேருந்தே நம்ம பண்ணோன்னா நம்மளோட ஆக்சுவல் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும், இல்லை இந்த இடத்துல என்ன நமக்கு நம்ம என்ன ஷோகேஸ் பண்ணால் நம்மளால் இந்த மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ண முடியும் நம்ம ஒரு ப்ராப்பரான ஃப்ரீலான்சர் அப்படின்ட்டு. ஸோ உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ரோட் மேப் க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் படிச்சிட்டிங்க. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனோ ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் லேர்னிங்கில் இருக்கும்போதே மல்டிபிள் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெவலப் ஆகும். அந்த ஸ்கில்ல நீங்கள் வந்து அதுதான் உங்களோட எவிடன்ஸ் இப்போதைக்கு. ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து ரியல் டைம் எவிடன்ஸ் கிடையாது. ஸோ நீங்களாக ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி ஒரு மோர் தென் 3 ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி அதை தான் நீங்கள் எவிடன்ஸாக காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஜுவல்லரி ஸ்டோருக்கு ரிலேட்டடான காமர்ஸ் சைட்டை நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கணும் லேர்னிங் அப்போ. அந்த சைட்டை தான் நீங்கள் வந்து போய் காமிக்கணும். ஸோ உங்களோட ஆஃப்லைன் ஸ்டோரை ஆன்லைன் ஸ்டோருக்கு இப்படி தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் இந்தந்த ஃபியூச்சரில் இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம வாய் வழியாக நம்ம வந்து லைக் ஒரு சொல்கிறத தாண்டி ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக நம்ம காமிச்சோம்னா அவங்களுக்கு வந்து விஷுவலைசேஷன் காமிக்கிற அளவுக்கு லைக் விஷுவலைசேஷன் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு மோர் தென் கான்ஃபிடன்ஸ் நம்ம மேலே வரும். ஓகே ஆல்ரெடி நம்மளோட ஒர்க் பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மோர் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுங்கள். தென் எப்போ உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கோ உங்களோட லைக் அப்போ வந்து நீங்கள் லைக் அந்த ஒரு ஸ்டோரில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கான ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது எனக்கு நீங்கள் இப்போ சொல்கிறப்ப வந்துட்டு என்னென்னா இந்த கடையிலலாம் போனால் எனக்கு இதில் ஒரு டேஸ்ட்டு கொடு அதில் ஒரு டேஸ்ட்டு கொடுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் வாங்கி பார்த்தா தான் வந்து ஆக்சுவலாக நம்மளே வாங்குகிறோம். ஸோ அது ஒரு ஐஸ்கிரீம் ஒரு 100 ரூபாய் விஷயத்துக்கே வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ராபப்ளி ஃப்ரீலான்சிங்காக போய் அப்ரோச் பண்ணுறப்ப அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸோ இல்லை வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரீ ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே மோர் தென் எனஃப். இதுதான் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டை விட இந்த ஸ்கில்ஸ் தான் நம்ம காமிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு ஏதாவது கடைக்கு போகிறோம்னா சாம்பிள் வாங்கிட்டு தானே நம்ம லைக் பிடிச்சிருக்கா இல்லையா அதே மாதிரி அவரும் பார்ப்பல. ஸோ நம்மளோட சாம்பிள்ஸ் காமிக்கிறோம். ஸோ சாம்பிள்ஸ் பிடிச்சிருந்தா அவர் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். பட் ஆனால் அவங்க வந்துட்டு இந்த ரைட் டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு லேர்ன் பண்ண முடியும். அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் சைட்ஸை மட்டும் நம்பி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அதில் போனால் காம்படிஷன் ஹெவியாக இருக்கலாம். பட் நம்ம சரௌண்டட் ஏரியாஸில் போய் நம்ம அப்ரோச் பண்ணுறதுமே வந்துட்டு இட்ஸ் அ குட் ஒப்பீனியன்றது சொல்கிறீங்க. ஒருத்தர் புதுசாக வரானா நம்மளை காக்கவும் வருவான் அழிக்கவும் வருவான்ட்டு ஒரு கோட் இருக்குது. டெஸ்டிங்கில் இருக்கவங்க வந்துட்டு ஆக்சுவலாக டெவலப்மெண்ட்டுக்கு வரணும் இல்லை இதுக்காக நான் எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறது 2 to 5 இதுதான் கோல்டன் ஸ்டேஜ். என்னன்னா எவிடன்ஸ் தான் முக்கியம். இங்கே டெவலப்மெண்ட் ஜாப் வந்து க்ளோஸ் ஆகுமானா கொஷின் மார்க். MERN ஸ்டாக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லை வந்து MERN ஸ்டாக் தான் இன்னமும் 2026 படிக்கணுமா எல்லாரும்?